OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். OPOS கிச்சன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குக் பாட்டை யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஷேகர். அவரை வெல்கம் பண்ணிடுவோமா? வாங்கண்ணே. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேரு? என் பேர் குரு. இதுவே நம்ம இப்பதான் கேட்குறோமா? சரி, ஓகேண்ணே. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என்ன ரோபோன்ட்டிங்க? ரோபோ, சின்ன ரோபோ நடந்துக்கிட்டு வருமா இல்லை? சரி, நான் கூட எங்க வெடிக்கணும் நிபுணர் தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைச்சிருக்கீங்க நினைச்சேன். நல்ல வேலை கரெக்டாக. ஓ, ஹேண்டில் இருக்கா? ஓகே ஓகே. ஆமாண்ணா, அதையும் இப்பதான் பார்க்குறேன். ஓகே. இது வந்து என்னன்னா ஒரு குக் பாட்ண்ணே. குக்கை வந்து ரோபோட் பண்றது தான். சரி, சரிங்களா அண்ணே? இந்த குக் பாட்டை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணலாம். என்ன டிஷ் பண்ணலாம்? அது வெஜ்ஜாவே இருக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. அது வந்து ஆலோ மட்டர். ஆலு மட்டர் யூ மீன்? ஓகே. தெரியுமா? தெரியும்னா என்ன பண்ணுறேன்னா, போய் உட்காந்த உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மெனு கார்டை எடுத்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பார்ப்பாங்க. என்னையா சாப்பிட்றேன்னா ஆலு மட்டர்பாங்க. எடுத்தது என்னையா வெஜிடேரியன் ஹோட்டலில் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லி பல்பு வாங்கினேன். அது நீ நினைக்கிற மாதிரி ஆலு மட்டன் இல்லைப்பா, அது ஆலு மட்டர். இன்னைக்கு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தடவை சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு சமைச்சிருவோம். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கீங்களா? சமைச்சிருக்கேனே. ஆலு மட்டர் நிறைய இல்லை, ஆலு மட்டர் சமைச்சதில்லப்பா. சமைச்சியான்னு தானே கேட்டேன், ஆலு மட்டர் சமைச்சியான்னு கேட்கல. இல்லை, சூப்பராக இருந்துச்சு சொன்னீங்களே, வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு நினச்சிருப்பீங்களா? சாப்பிட்டது சூப்பராக இருந்தது. சாப்பிட்டது சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆரம்பிச்சிடலாமே. அண்ட் தென் வாங்க இதை முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் தான் ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. கமான், திறந்தடு சீசே. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. உள்ள நல்லா அழகாக இருக்குது. ஓகே, இதையும் தூக்கி அப்படி வெளியே வச்சுருவோமா? ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களே, சூப்பர். போங்க. ஆனால் எனக்கும் வந்து சமைக்க சுத்தமாக வராதுன்னு. அப்படியா? கை கொடுக்குறீங்களா? இங்கே தான் நண்பர்கள் வரும் இதுக்குலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இருக்க இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பார்த்து நான் சொல்கிறேன், அது ஒன்று ஒன்றா போடுவோம். ஓ சரி, இதில் ஓகேவா? அதுலேயே என்ன வருதுன்னு பார்ப்போம் அவுட்புட்டு. சரி, ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் எடுத்து போட்டுப்போம். ஓகே, தண்ணியெல்லாம் பார்த்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆயில்ண்ணா. அப்புறம் ஓகே போட்டாச்சா? ஆனால் அந்த பொட்டேட்டோவும் அப்படியே போட்டுருவோண்ணே. ஃபுல்லாகவே போட்டுலாம்? ஃபுல்லாகவே போட்டுருங்க. ஓகே ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரெஷ் பீஸ் எடுத்து போட்டுருவோம் நம்ம. எஸ். அதுக்கப்புறம் சூப்பர். அண்டு கேரமலைஸ்ட் ஆனியன் கட் பண்ணி வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ண்ணே, அது முக்கியம். ஓகே, சரியா? சூப்பர். அப்புறம் அங்கே என்ன இருக்குது? சால்ட். அது ஒன்று எனக்கு நல்லாவே தெரியும், அது நீங்கள் போட்டுருங்க அப்படியே. அப்புறம் கஸ்தூரி மேத்தி. ஓகேப்பா, நல்லா இருக்கு. நீ சொல்கிற, நான் போடுறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். சில்லி பவுடர். கரெக்டா? கரெக்டு தான். இது ஓகே. அப்புறம் கொரியண்டர் பவுடர். ஓகே. நெக்ஸ்ட் கியூமன். ஒரு ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது இல்லை? குட்டா, எதுக்கு இவ்வளோ? ஓகே, அந்த பண்ணுறாங்க. ஓகே, கரம் மசாலா சமைக்கிறாங்களே, பார்த்து கூட நமக்கு கரெக்டாக வரல, எப்படி கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்கன்னு புரியல. ஆனால் இதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக சமைச்சிடறோம். நம்மளே சாப்பிட்டு பார்த்துட்டு. ஓகே ஓகே, என்ன பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தூக்கி உள்ளே வச்சுருவோம். ஒன்றும் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நார்மலைஸ் பண்ணிட்டு வச்சுருவோம். ஓகே ஓகே, எஸ். நம்ம அதை க்ளோஸ் பண்ணி போவோம்னா க்ளோஸ் பண்ணிடலாமா? யா. ரோபோட் மேலே பாரத்தை போட்டு இன்னைக்கு என்ன அவுட்புட் வருது நம்ம பார்த்துடுறோம். ஓகே, க்ளோஸ் பண்ணுறோம். இது வந்து க்ளோஸில் தான் இருக்குது. ஓகே, பொசிஷனில் இருக்கணும் இல்லை? ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் க்ளோஸ் பொசிஷன். எஸ்ண்ணே. ஓகே, இப்போ இது ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிடுவோம். ஆன் பட்டன் இல்லை, ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சு. ஓகேங்களா? சப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வெஜ் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மெனு பண்ணிட்டீங்களா? ஓகே, ஆன் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் பண்ணுங்கள். பண்ணால் என்ன வருது? வெஜ் வருது. ஓகே, வெஜ் வருதா? சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வெஜ். ஸ்டார்ட் பட்டன் இதுதானே? ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருங்க. ஆன் பண்ணிக்கலாம். எவ்வளோ நான் காட்டுது?
2 minutes காட்டுது. 2 minutes காட்டுது. ஓகே. சரி ஓகே. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம வேற பேசிட்டு இருப்போமே. அப்படியா? வேற என்ன பண்றது? அப்ப இந்த குக்கிங் வந்து நமக்கு சாட் பண்றதுக்கு டைம் கொடுக்குது. சாட் பண்றதுக்கு டைம் இல்ல அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது. ஆமா. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கிச்சன்ல இப்ப சமைச்சிட்டு இருந்தா நம்மள்ட்ட பேசவே மாட்டாங்க. கரண்டி தான் வரும். டம்ளர் தான் வரும். இப்போ பேசலாம். கரெக்ட். அதுக்கு டைம் இருக்கு. எப்ப ஏன் வேலையை சேர்த்து செஞ்சுறீங்க? சூப்பர். ஆக்சுவலி இது எதுக்குன்னா முக்கியமா சொல்ல போனா பேச்சுலர் ரூம் பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? உங்களை மாதிரி பேச்சுலர் என்ன மாதிரி பேச்சுலர் கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். மேரிட் பேச்சுலர்ப்பா. மேரிட் பேச்சுலர். இல்ல ஒரு காலத்துல அப்போ வரலையேன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எந்த பேட்ச்னா நீங்க? பேட்ச்னு கேட்டிங்கன்னா 80s. ஓ 80s-ஆ? அப்ப நீங்க 80s கிட்ஸ். ஓகே. ஓகே நம்மளாம் வந்து கிட்டத்தட்ட அதுக்காக தனியா என்ன ஒதுக்கி வச்சிராதப்பா. நானும் இங்க தான். ஓகே நான் ஒத்துக்கிறேன். நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். Black shirt போட்டு வரும்போதே தெரிஞ்சது. ஓகே. and then நீங்க சினிமா பாப்பீங்களா அந்த காலத்துல? அந்த காலந்து தாரி மன்னிச்சுக்கங்க. சரி இந்த காலத்துல தான் சினிமா நிறைய பார்த்திருக்கோம். அப்படியா? இப்ப விட ஆமா. ஓகே நீங்க யார் ஃபேன்? நீ இப்ப வரதெல்லாம் சினிமான்னு ஒத்துக்கறியா? சரி அதை விடுங்க. அந்த டிபேட் வேற. ஓகே நீங்க அப்ப சினிமா நிறைய பாத்திருக்கீங்க. சோ நீங்க யார் ஃபேன்? நான் வந்து ஃபேன் மட்டும் சொல்றதா இருந்தா நான் பாக்கியராஜ் சொல்வேன் ஸ்டார்டிங்ல. சூப்பர் சூப்பர். ஏன்னா அவரை மாதிரியே பேசி காமிச்சலாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். அப்படியா? ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல அந்த கண்ணாடி போட்டு இப்போ அந்த வாய்ஸ் மாறிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபேனு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாமே வந்து பத்மஸ்ரீ உலகநாயகன் கமல்ஹாசன். சூப்பர். ஹியூமர் சென்ஸ் நாட் ஒன்லி ஃபேன். நாட் ஒன்லி ஃபேன். அத சொன்னேனே ஒரு பெரிய லிஸ்ட். இல்ல அதான் ஹியூமர் சென்ஸ் சேர்த்துக்கங்க. இவ்ளோ சூப்பரா பேசுறீங்க. அது வந்து அது அவரோட வர்றது. அவர் தேர்ந்து கத்திட்டாரு. எதனால உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்? எதனால பிடிக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய பதில் இல்லை. அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்து ஆரம்பிச்சு அவரோட லைஃப் ஸ்டைலு, அவரோட இந்த ஒரு டெக்னிக்கல் விஷயங்களை வந்து சீக்கிரம் உள்வாங்கிறது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். வேர்ல்ட் லெவல்ல எந்த டெக்னிக்கல் ஒரு இதை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது அவரு. அதெல்லாம் ரொம்ப டீப்பா சொன்னதா உனக்குலாம் புரியும் அந்த டயத்துல நீ வந்து. அதனால ஆமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங் பொறுத்தவரை சொல்லவே வேணாம். அவுட் ஆஃப் கொஸ்டின். ஓகே. நீங்க ஆக்சுவலி ஆக்டிங்கை தாண்டி அவர் டெக்னிக்கல் வியூவும் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா. அந்த இதுல 80s-ல சூப்பர் சூப்பர். ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கிரீன் பிளே மாதிரி சான்ஸே இல்லை. அந்த ஐ திங்க் இஃப் மை மெமரி கோஸ் ரைட் குருதி புனல்ங்கிற ஒரு ஸ்கிரீன் பிளே புக்கு வந்து அவ்வளோ சேல் ஆயிருக்கு கேரளாவில். அவ்வளோ லைக் பண்ணி படிச்சிருக்காங்க மக்கள். ஸ்கிரீன் பிளே மட்டும். படம் பார்த்தாங்களே இல்லையோ தெரியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அவரோட ஸ்கிரீன் பிளே. அந்த மாதிரி சொல்லி நிறைய வாங்கியிருக்காங்க. ஓகே. பர்டிகுலராக உங்களுக்கு எது இழுத்துச்சு அவர்கிட்ட இருந்து? பர்டிகுலராக இழுத்தது வந்து எந்த எந்த ரோலையும் வந்து எடுத்து பண்ணக்கூடியது முதல் தடவையா. ரெண்டாவது ஒரு கண்கள், கண்ணு வந்து பேசும். நீங்கள் வேற எந்த ஆக்டிவிட்டி அதை பார்க்க முடியாது. அந்த 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 எமோஷனுக்குள்ள இது வந்து அவர் கண்ணில் வரும். வேற எந்த ஆக்டிவிட்டி நான் பார்த்ததில்ல. நிறைய பேர் கண்ணை சுருக்குவாங்க. கண்ணை சுருக்கும்போது ஒரு சன்கிளாஸ் போட்டு விட்டுருவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கண்ணை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். ஓகே. இப்படிலாம் ஒரு ஷாட் இருக்கும்ல. ஆமாம். அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது யாரும். ஓகே. இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் இமிடேட் பண்ணி ரீல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? கமல் சார் நான் பண்ணுறேன் பாரு, உட்காந்து பாடுறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நிஜமா நிறைய பண்ணியிருக்கேன். அப்படியா? பண்ணியிருக்கேன். என்ன சீனு? நான் நார்மலாக பேசும்போதே வந்து கமல் மாதிரியே பேசுறடான்னு சொல்லுவாங்க. எங்க பாப்போம். அந்த மாதிரி இல்ல பேசும்போது இல்ல பேசுங்க பாப்போம். நம்ம வேற ஷோல இருக்கோம் தம்பி. என்னது இப்போ போய் நான் வந்து மீன் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா சமையல் போக முடியும். நீங்க அப்படியே அப்படின்னு ஏதாவது கொண்டு வாங்க. கமான். அப்படியா? வேணாம் வேணாம். அது இன்னொரு ஷோல வச்சுக்கலாம். இன்னொரு ஷோல வச்சுக்கலாம். தனியாவே எபிசோட் போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஏதாவது ஒரு சீன் டயலாக் ஆச்சு உங்களுக்கு சொல்லி தர முடியுமா? மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். சூப்பர் சூப்பர்ண்ணே. இதனால நீங்க அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் ஆயிடுச்சு கேட்டா. இந்த இடத்துல நீ கை தட்டணும். சரி ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா இது நான் ஸ்கிரீன்ல அப்பயே தட்டிட்டேன். அதனால தான் சொல்றேன். அப்படியா? ஆமா. ஓகே. இது சத்தம் போடுது. அதுவும் விசில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டது எனக்கு பதில் அங்க. அதான் எனக்கு பதில் அங்க பண்றது. என்னோட பயங்கர லீட் எடுக்கிறீங்க போக. நீங்க இவ்வளவு நேரம் பேசினது, உங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போதே நீங்க கமல்ஹாசன் சாரை எவ்வளவு உள்வாங்கிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. ஓகே. இப்போ நீங்க செஞ்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம உள்வாங்குற நேரம் வந்துருச்சு. டெஃபினெட்லி. ஏன்னா பைப்புல கத்திட்டாப்ல பீப் சவுண்ட் வந்துருச்சு. ஓகே. நம்ம இதை ஓபன் பண்ணி பாத்துருவோம். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்களே ஓபன் பண்ணிடுங்க உங்க கையாலே. அப்படியா? டைரக்டா ஓபன் பண்ணலாமா? இல்ல இதை முதல்ல பிரஸ் பண்ணுங்க. ஓகே. பண்ணுங்க. பயப்படாம பண்ணுங்க. இன்னொரு வாட்டி பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஜாலியா இருக்குல்ல? இன்னொரு வாட்டி. ஓகே. ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இருங்க விளையாடலாமா வரணும். இதை நம்ம ஜஸ்ட் ஓபன் பண்றதுக்காக ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. யா திஸ் வே ஃபுல்லா பண்ணிடுங்க. ஃபுல்லா ரிலீஸ் ஆகல. சரி நானே பண்ணிட்டா? இல்ல இதுல ஃபுல்லா ரிலீஸ் ஆகல. அப்ப மறுபடியும் எடுத்துருங்க. இதுக்கு நம்ம ரீல்
பிரதர் இப்போ ப்ரெஷரில் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம் இந்த சைடு தான் நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஆமாம் எஸ் 3 2 1 ரிலீஸ் பா செமல்ல சூப்பர்ண்ணா செம்மையாக வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம இதை தூக்கி வெளியே வச்சுருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த க்ளவுஸும் போட்டுக்கலாம் ஓகே ரொம்ப ப்ரொஃபஷனலாக தானே இருக்கணும் அதுக்கு தான் இதுங்க பார்த்து இதுங்க பக்குவமா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நம்ம வேலை பசுற போது அதுக்குள்ளே ஏழேலோ அத்தி மரம் உங்களுக்கு இல்லை நான் இதுக்கு வா சொல்கிறேன் அதுக்கு வா சொன்னீங்களா சரி அப்போ என் பாட்டு கிடையாதா செம்மையாக நான் கூட எச பாட்டு பாடுவீங்களோ நினச்சேன் நல்லா வந்திருக்குல்ல நல்லா வந்துருப்பா இப்போ மிக்ஸ் பண்ண அப்படியே அந்த ஒரு அப்படியே ஷேப்பே மாறுது அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது ஆமாம் சார் சூப்பர்ண்ணே அப்படியே ரூம் தூக்கிட்டு போயிட்டுமா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தா போதும்ல கண்டிப்பாக ஓகே மிச்சத்தை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் பார்சல் கட்டி ஓகே வச்சாச்சுண்ணே சூப்பர் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிவிடுவோமா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியா ஆமாம் ஓகே ஸோ எப்படிண்ணா இருக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி இது வேற லெவலில் இருக்குது இதுக்கு வந்து ஒரு சப்பாத்தி இருந்துன்னு வச்சுக்கோங்க செம்ம சைட் டிஷ் சப்பாத்திக்கு அப்படியா சூப்பர் ஓகே இப்போ சொல்லுங்கள் நம்ம குக் பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பிகாஸ் இது யூஸ் பண்ணி தானே பண்ணி அது அப்புறம் சொல்கிறேன் நான் முதல்ல இதை எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன் ஆனால் இதே நீங்கள் சொன்ன நான் கேட்டிருக்கேன் அதை அப்படியா சரி 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 ஒன்று நான் ஒன்று ஃப்ரீயாக அதை ஒன்று கொடுத்துறேன் நானே விலைக்கு வாங்க போலியே சரி சரி ஓகே ஓகே இன்னைக்கு ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குரு தம்பி வந்து ரொம்ப ஜாலியாக பேசினார் ஜோவியலாக பேசினார் நாங்களும் விளையாட்டாக ஏதோ சமையல் பண்ணுறோன்னு பண்ணோம் கடைசியில் அவர் என்னதான் ஜோவியலாக பேசினாலும் கடைசியில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த குக் பாட்டு தான் இது இருந்துச்சு அப்படின்னா சமைக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருனாலும் சமைக்கலாம் தயக்கம் இல்லாமல் வந்து ஒரு கிச்சனுக்குள்ளே போய் சமையல் தெரிஞ்சவங்க தான் பண்ணணுங்கிற கான்செப்ட் விட்டு வெளியே வந்து ஒரு டேபிள் டாப்பில் நின்று ஆன் தி கோ யாருனாலும் இது சமைக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்கில் ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று நான் கூட போகிறப்ப ஒன்று எடுத்துகிட்டு போகலாங்கிற பிளானில் இருக்கேன் ஸோ யூ ஆல்சோ கோ ஃபார் தட் தேங்க்யூ